வணக்கம். ஜாலியா ஒரு vlog பண்ணலாம்னு முடிவு பண்ணி இந்த vlog பண்ணல. பெங்களூர்ல இருக்கிறதால இனிமே அடிக்கடி பெங்களூர் பத்தின சில விஷயங்களை vlog பண்ணலாம்னு நினைச்சதுக்கு காரணம், இங்க பெங்களூர்ல இருக்கவங்க தமிழ்நாட்டுல இருந்து பெங்களூருக்கு டூர் வரவங்க இல்ல வெளிநாட்டுல இருந்து பெங்களூரை பார்க்க வரவங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் கிடைக்கட்டும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துலதான். மேக்சிமம் பெங்களூர்ல இருக்கவங்களுக்கு நான் பண்ண போற vlogல இருக்க விஷயங்கள் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அதுல கூட ஏதாவது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு உபயோகமா இருக்கலாம். நீங்க பெங்களூரை சுத்தி பார்க்க வரும்போது முக்கியமான டூரிஸ்ட் பிளேசஸ பார்க்கறத விட கட்டாயமா ஷாப்பிங் லிஸ்ட் ஒன்று வச்சிருப்பீங்க. அதுக்கு இங்க நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸ்பெஷலி கமர்ஷியல் ஸ்ட்ரீட் மாதிரி இடங்கள்ல உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸான விஷயங்கள் கொஞ்சம் அடிச்சு பேசினா சீப்பாவே கிடைக்கும். இல்லைனா பெங்களூர்ல நிறைய மால்ஸ் இருக்கு. இந்த மால்ஸ்ல சும்மா சுத்தி பார்க்கலாம், ஷாப்பிங் பண்ணலாம், மல்டிபிளெக்ஸ் இருந்தா மூவிஸ் பார்க்கலாம், ஃபாரின்ல இருந்து வரவங்களுக்கு கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ற வசதியும் இருக்கு. அப்புறம் இருக்கவே இருக்கு ஃபுட் கோர்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஃபுட் கோர்ட்ஸ் இல்லாத மால்ஸே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு நாம இந்த மாதிரி எந்த விஷயத்துக்காகவும் இந்த மாலுக்கு வரல. பின்ன எதுக்கு இவ்வளவு பில்டப் கொடுத்தேன்னு கேட்டீங்களா? எப்பவுமே பிஸியா வேலை செய்யறோம், டென்ஷனாவே சுத்திக்கிட்டு இருக்கும். அட டூர் வந்தா கூட அதையும் ஒரு வேலை மாதிரி எடுத்துட்டு டென்ஷன் ஆகிறவங்கள கூட பார்த்திருக்கேன். இது எதுவுமே இல்லாம ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்றதுக்கு மட்டுமே ஒரு இடம் இருக்கு. அதுவும் ஒரு மால்குள்ள இருக்கு. என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச, நான் எப்பவுமே ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ற ஒரு இடத்துக்கு தான் நான் உங்களை கூட்டிட்டு போறேன். இப்ப டைம் என்ன தெரியுமா? 9:10. இன்னைக்கு வியாழக்கிழமை. வீக் டேஸ்ல அதுவும் இப்படி கொஞ்சம் லேட்டா வந்தாதான் கூட்டம் இருக்காது. இப்ப நம்ம இந்த மால்குள்ள நுழைஞ்சிட்டோம். பாருங்க, கூட்டமே இல்லை. இப்ப நம்ம மால்குள்ள போக போறது இல்லை, மாலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இடத்துக்கு போக போறோம். கூட்டமே இல்லை பாருங்க. பெங்களூர் நைட் லைஃப் ரொம்ப ஃபேமஸா இருந்தாலும் வீக் டேஸ்ன்றதுனால மக்கள் பிஸியா இருக்காங்க. பாருங்க இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரில இருக்க மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ். அப்படியே சுத்தி பார்த்தா இங்க நிறைய ஃபிளாட்ஸ் இருக்கு. இந்த பக்கம் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் இருக்கு. அதுல இருக்க லைட்ஸ் இப்போ 24 ஹவர்ஸும் அதுல லைட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ அதை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரில இருக்க மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ். இங்க ஒரு அழகான குட்டி லேக் இல்ல பாண்ட் ஏதாவது வச்சுக்கோங்க. அதுல பியூட்டிஃபுல்லா ஒரு ஃபவுண்டன், அப்புறம் மேல இருந்து வேற தண்ணி கொட்டிட்டு இருக்கு பாருங்க. இந்த பிளாட்ஸுக்கு உள்ளுக்குள்ளேயே மாலுக்கு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க அப்படியே கஷ்டப்பட்டு கிளம்பி கார்லாம் எடுத்துட்டு வேற ஒரு இடத்துக்குலாம் ஷாப்பிங் போவேன்னா அவங்க அந்த என்ட்ரி வழியா ஒரு நிமிஷத்துல உள்ள மால்குள்ள வந்து அவங்களுக்கு தேவையான ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு திரும்ப உங்க வீட்டுக்கு போயிடலாம். ஜாலியா இருக்கும்ல. இல்லையே ஹட்டி காபி இருக்கு. ஒரு கப் காஃபியோட அங்க இருக்க பெஞ்ச் மேல உட்காந்துக்கலாம். நான் போய் ஒரு கப் காஃபி வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன். இப்போ காஃபி வாங்கியாச்சு. இப்போ இந்த காஃபியோட அப்படியே ரிலாக்ஸ்டா இந்த பெஞ்ச்ல உட்கார போறோம். ஒரு மாதிரி அமைதியா ஃபீல் பண்ண முடியுது. இப்போ டைம் 10 மணி. ஃபவுண்டன் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இந்த அமைதியான ஆம்பியன்ஸ் பிடிச்சதால இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் உட்காந்துட்டு அப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன மால்னு? இது ஒரேயன் மால். ராஜாஜி நகர்ல இருக்க இந்த மால்ல நான் முன்ன சொன்ன எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கு. அதோட கூட இன்டர்நேஷனல் பிராண்ட் ரெஸ்டாரண்ட்ஸும் இங்க இருக்கு. அங்க சாப்பிட போனா பில் எகிரிடும். நாம சாப்பிட வரல, இங்க ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ண தான் வந்தோம். இதோ நடைய கட்டியாச்சு. ஹாப்பியா ரிலாக்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். முடிஞ்ச நீங்களும் இந்த இடத்துக்கு நான் சொன்ன மாதிரி வீக் டேஸ்ல கொஞ்சம் லேட் ஈவினிங் வந்து பாருங்க. உங்களுக்கும் இந்த இடம் நிச்சயமா ரொம்ப பிடிக்கும். நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.